இந்த கிரிக்கெட் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டேடியத்தில் 2 பேர் பேட்ஸ்மேன் பேட்டை வச்சுருப்பாங்க. அவங்களுடைய கண்கள் முழுக்க முழுக்க அந்த பால் மேலே தான் இருக்கும். அதே போல் இந்த பால் மேலே தான் ஆப்போசிட் டீமில் இருக்கிற 11 பேர், அத்தனை பேருடைய கண்ணுமே அந்த ஒரு பாலில் தான் இருக்கும். அந்த ஸ்டேடியத்தை சுற்றிலும் பல பேர் பெயிண்ட் அடிச்சிருப்பாங்க, பல பேர் கொடி வச்சுருப்பாங்க, பல பேர் கத்துவாங்க, அழுவாங்க, சிரிப்பாங்க, கை தட்டுவாங்க. நிறைய பேர் ஸ்டேடியத்துக்குள்ளே கூட ஓடி வந்துடுவாங்க. ஆனால் இத்தனையும் தங்களை சுற்றிலும் மகாரவரம் இருக்கும், மகா சத்தம், மகா கூக்குரல். ஆனால் அந்த அத்தனை பேரும் கிட்டத்தட்ட 13 பேர், ஸ்டேடியத்துக்குள்ளே இருக்கிற 13 பேரோட கண்ணும் அந்த ஒரு பால் மேலே தான் இருக்கும். அப்படின்னா தான் அவங்க ஜெயிக்க முடியும். தேவஜனமே, உலக பொருளுக்காக இருக்கிறவர்கள் இச்சை அடக்கத்தோடு அந்த விளையாட்டை விளையாடி பந்தய பொருளை பெறுறாங்க. ஆண்டவருடைய பரலோக பாதையில் ஓடிக்கொண்டிருக்கிற நம்மளை சுற்றி இன்றைக்கி நம்மளை டைவர்ட் பண்ணும்படி, நம்ம கவனத்தை சிதறடிக்கும்படி பிசாசானவன் அநேகம் பாவங்களை உள்ளே கொண்டு வருவான், அநேகம் மனிதர்களை கொண்டு வருவான், அநேகம் பிரச்சனை, துன்பம், போராட்டம், எதை வேணால் கொண்டு வருவான். வேணும் சொல்லுவது, இச்சை அடக்கத்தோடு கூட ஓடுங்க. அப்போ தான் பரம அழைப்பின் பந்தய பொருளை பெற முடியும்.